போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மண்புழுவை தூண்டில கட்டி யாரோ கடல்ல வீசுறாங்க. அந்த மண்புழுவை மூச்சை பிடிச்சிட்டு செமையா பயந்துட்டு இருக்குது. அப்ப இதுகிட்ட லென்னிங்கிற ஒரு ஷார்க் வரும். இவனை பார்த்த பயத்துல மண்புழு மயங்கிருச்சு. ஆனா லென்னி இதை சாப்பிட வரல, இதை காப்பாத்தி இங்க இருந்து போக சொல்லிடுறான். அப்ப லென்னி அண்ணா வந்து இங்க என்ன பண்றேன்னு இடத்துக்கு அது அம்மாக்காக பூ எடுக்க வந்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்களாம் போன வாட்டி அந்த இடத்துக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் உலகத்தை காட்டுறாங்க. அங்க சுறாக்கள்லாம் போயிட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லுவோம். எல்லா மீன்களும் அவங்க இடத்த விட்டு வெளியே வராங்க. இப்படிதான் அவங்க டெய்லி பயந்து அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம உலகத்தை போலதான் இந்த உலகமும் இருக்கு. டிராபிக் ஜாம் ஆகுது, டிராபிக் சிக்னல் வச்சிருக்காங்க, டாக்ஸி போல மீன்கள் இருக்குது, போலீஸ் ஜீப் மாதிரி கூட மீன் இருக்கு. இந்த முத்து ஃபேக்கா கஷ்டப்பட்டு 8 வருஷமா உருவாக்கினாத ஒருத்தன் சூசி கடை கூட போட்டிருக்கான். அந்த கடையில கஸ்டமரையே காணும். தற்போது எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் படி பார்த்தா சுறா மீன்கள் பத்தின பயம் அதிகமாயிட்டே போகுது. எவ்வளவு காலம் தான் இப்படி பயந்தே வாடுறது? இந்த சுறா மீன்களுடைய அராஜகத்தை தடுத்து நம்மளை காப்பாத்துற கதாநாயகனா யாரு வர போறா? அந்த கதாநாயகனையும் தான் இவன் பேரு ஆஸ்கர். உங்ககிட்ட 60 இன்ச் பிளாட் ஸ்கிரீன் டிவி, சுத்திலி 6 ஸ்பீக்கர், சிடி டிவிடி பிளே ஸ்டேஷன் எதுவும் இல்ல. இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பில் போர்டு கிட்ட நின்று பாவலா காமிச்சிட்டு இருக்கான். ஆனா இதையும் ஒரு நன்றி நம்பி, ஏப்பா நீ தான் இப்ப பணக்காரன் ஆயிட்டியே, உனக்கு பைனான்சியல் அட்வைசரா நான் வரேன்னு சொல்றான். அடே அது வீடு கிடையாது, அது பில் போர்டு. அப்ப 3 சின்ன பசங்க வர பில் போர்டுல இவனை சுறாமீன் முழுங்கற மாதிரி ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்றானுங்க. அதெல்லாம் இவன் வேலைக்கு சொல்லி இவன் வேலை கிளம்பிடுறான். வேல் வாஷிங்கிற ஒரு இடத்துல இவன் வேலை செய்யறான். இங்க இவங்க வேலையே அழுக்கா வர திமிங்கலங்களை சுத்தம் பண்ணுவாங்க. சோ அதனால தான் இந்த பேரு. நம்ம ஊர்ல எப்படி கார் வாஷோ அது போல இங்க வேல் வாஷ். காருக்கு வேக்சிங் பண்றது போல திமிங்கலத்துக்கு ஆமைங்களா சேர்ந்து வேக்சிங் கூட பண்ணி விடுதுங்க. அங்க மனுஷங்களை போலவே ஒருத்தன் ஹெட்போன்ஸ் மாறிட்டு எதையும் கண்டுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்கான். கடல் பாசில உங்களுக்கு சுரண்டல் வேணுமா? ஆமா, ஏன்னா இது மேட்டிங் சீசன் ஆச்சு. ஹலோ வெல் வாஷ், எங்க வேலையை பார்த்து சொல்லுவீங்க. ஓ மை காஷ் அப்படின்னு ஒருத்தர் இங்க மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்கா. இவ பேரு ஆன்ஜி ஆஸ்கரை ஒன் சைடா லவ் பண்றா. பட் இது ஆஸ்கருக்கு தெரியாம பாத்துக்கிறா. அப்ப ஆஸ்கர் அங்க வந்து என் வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். ஆஸ்கர் என்னை வேலையை விட்டு தூக்கிட போறாங்க, அமைதியாரு. நீ இல்லாம நானும் இங்க வேலை செய்ய மாட்டேன். அப்படியா? ஏன்னா நீதா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு. இதை கேட்டு இவளுக்கு வருத்தமா இருக்குது. இவங்க பாஸும் என்ன காமிச்ச லென்னியுடைய அப்பா கிட்ட ஒரு மீட்டிங்ல இருக்காரு. லென்னி அப்பா ஒரு கேங்ஸ்டர். எல்லா சுறாக்களுக்கும் அவர் தான் காட் ஃபாதர். மீனை சாப்பிடுற உலகம் இது. ஒன்னு இங்க பிழைச்சு வாழணும் இல்ல சாவணும். நான் ஆள்ற பாவல பாரிய என் பசங்க ஒரு நாள் ஆளணும்னு தான் அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்தேன். அந்த நாள் இதுதான். சோ இன்னில இருந்து நீ என் பசங்களுக்கு வேலை செய்யன்னு சொல்றாரு பாஸ்கிட்ட அப்பா. உங்க மூத்த பையன் ஓகே, ஆனா உங்க இளைய பையன் லென்னி இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டானே. மூத்தவன் பலசாலியா இருக்கலாம், ஆனா இளையவன் லென்னி புத்திசாலி. அதான் அவன் ஸ்பெஷாலிட்டியே. ஆனா லென்னி கில்லர் கிடையாது. அவன் கில்லர் தான், கோல்டு பிளட்டட் கில்லர். அங்க பாரு அவனை பார்த்தா ஜாலியா விளையாண்டு இருக்கிறான். இதை பார்த்து அப்பா காண்டாயி பாஸ் கிட்ட, வேல் வாஷ் இடம் காலியாகவும் இருக்கணும்னா நீ எனக்கு பணம் தரணும்னு சொல்றாரு. வேல் வாஷ்லயோ ஆஸ்கரும் மத்தவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு திமிங்கலத்தோட வாயை சுத்தம் பண்ணிருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த திமிங்கலம் அதிர்து. உன்னை எல்லாரும் பயந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஹெட்போன்ஸ் போட்டு வேலை செய்யறனுக்கு வேற எல்லாம் தெரியாம அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆஸ்கர் அப்ப அவனை டக்குனு காப்பாத்தி திமிங்கலத்துடைய உள் நாக்க பிடிச்சுக்கிறாங்க. கடைசியா அந்த திமிங்கலம் ஏப்ப ஓடுது. இதனால ஆஸ்கர் மேலேயே பிளாங்டான்ஸ் எல்லாம் படுவோம். இதை பார்த்து மத்தவங்க சிரிக்க அதை எடுத்து இவன் அடிக்க போய் அந்த பிளாங்டான்ஸ் வேற ஒருத்த மேல பட்டு அவன் தெரியாம பட்டன் அழுத்தி திமிங்கலத்துடைய கண்ணிலேயே சோப்பு தெளிக்குது. இதனால திமிங்கலம் பயங்கரமா கத்துது. டக்குன்னு அதை ஒரு மிஷின்ல லாக் பண்ணி ஆஸ்கர் இது கண்ணில் அந்த சோப்பை எப்படியோ சுத்தம் பண்ணிடுறான். அப்ப அங்க 2 ஜெல்லி ஃபிஷ் வராங்க. இவங்கள பாஸோடைய அடியாளுங்க தான். பாஸ் நீ பாக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போறாங்க. பாஸ் ஆஸ்கர் கிட்ட 5000 ரூபாய் தர சொல்றாரு. ஏன்னா இவன் ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கான். அதெல்லாம் இவர் கணக்கு கரெக்டா வச்சிருக்காரு. ஏன்னா இந்த காசை லென்னியுடைய அப்பாவுக்கு தரலான்னு இவர் பிளான் பண்றாரு. அதனால ஆஸ்கர் கிட்ட இனிமே நீ எனக்கு தர வேண்டிய காசெல்லாம் அவருக்கு தரணும்னு சொல்றாரு. ஏன்னா ஃபுட் செயின் அப்படித்தான் வேலை செய்யுது கண்ணா. டாப்ல அவர் இருக்காரு, அவருக்கு கீழே நான் இருக்கேன், எனக்கு கீழே சாதா மீன்கள்லாம் இருக்காங்க. சாதா மீன்கள்னா நான் தானே? இல்ல, அதுக்கு கீழே பிளாங்டான்ஸ், அதுக்கு கீழே சிங்கிள் செல்ட் அமீபாஸ், அதுக்கு கீழே பாறைங்க, அதுக்கும் கீழே திமிங்கலத்துடைய கக்கா, இது எல்லாத்துக்கும் கீழே தான் நீ இருக்க. யோ பாஸ், எனக்கு கருணை காட்டியா ப்ளீஸ். உடனே பாஸ் டென்ஷன் ஆகி உப்பறாரு. கொஞ்சமாச்சும் எனக்கு டைம் தாங்க ப்ளீஸ். சரி, 24 மணி நேரம் டைம் தர உனக்கு. நாளைக்கு பணத்தோட ரேஸ் ட்ராக்குக்கு வா. இல்ல பாய்ஸ், உன்னை ஜெல்லி ஃபிஷ் இவனுக்கு அடி கொடுத்து அமிச்சிடுறாங்க. இதெல்லாம் இவன் ஆன்ஜி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். எதுக்கு இவ்வளவு பணம் வாங்கினு ஆன்ஜி இடத்துக்கு? இந்த பெரிய கடல்ல வாழ்ற குட்டி மீன் தானா, எனக்கு அது வேணும்னு சொல்றான். எது வேணும்? எது ப்ரூட்ல இருக்கிற ஆண்டியா? இல்ல அது வேணும், அவங்கள போல நான் ஃபேமஸா பணக்காரங்களாகணும். ஆனா அது முடியாம நான் இங்கே கீழே மாட்டிக்கிட்டேன். இங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? என் அப்பா உனக்கு ஞாபகம் இருக்குதா? அவரு வாழ்க்கை முழுக்க வேர்ல்ட் வாஷில் தான் வேலை செஞ்சாரு. நாக்கு வலிக்கிறதுல அவர் தான் நம்பர் 1. தொடர்ந்து 25 வருஷமா அந்த படத்தை தக்க வச்சார். அவரை பார்த்து நான் அவரை போலவே ஆக ஆசைப்பட்டேன். ஆனா என் அப்பாவை பார்த்து ஸ்கூல்ல எல்லாரும் கலாச்சாங்க. என் அப்பா எவ்வளவு சிறந்தவர், ஆனா யாருக்குமே அவர் தெரியாமே போயிட்டாரு. அதனால தான் பவளப்பாறை உச்சியில நான் வாழ ஆசைப்படுறேன். பவளப்பாறை உச்சில யாரோ ஒருத்தரா நீ எதுக்கு வாழணும்? அதுக்கப்புறம் ஆன்ஜி இவங்கிட்ட ஒரு இளஞ்சிவப்பு முத்த தரா. இந்த முத்து என் பாட்டி எனக்கு கொடுத்தது. ஒரு துளி மண்ணில் ஆரம்பிச்சு காலங்கள் போக போக இப்படி அழகா மாறி இருக்கு. கனவுகளும் அது போலதான் குட்டியா ஆரம்பிக்கும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. இதை வைத்து பாஸுக்கு தர வேண்டிய காசை கொடுன்னு சொல்லிட்டு வந்து முத்த இவங்க தரா. ஒரு பக்கம் லென்னி அப்பாவோ லென்னிக்கு அறிவுரை சொல்லிருக்காரு. எதையாச்சும் நீ பாத்தீங்கன்னா அதை கொண்டு சாப்பிடணும், அதுதான் சுறாக்களுடைய பழக்க வழக்கம். அப்புறம் ஒரு ஷ்ரிம்ப் எடுத்து காமிச்சு இது என் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டு காமின்னு சொல்றாரு. அப்பா நான் டயட்ல இருக்கேன். அப்புறம் அந்த ஷ்ரிம்ப்ஸ்ல ஏகப்பட்ட கேலரிஸ் இருக்கு.
ஆமா, அது மட்டும் இல்லாம என் அக்காக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஆனா என் அக்கா இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு கை கால் வேற இல்ல. அந்த குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன். என் பொண்டாட்டி வேற பாத்துக்கணும். சோ நான் 2வது வேலை பார்த்து தான் என் குடும்பத்தை ஓட்டுறேன். எல்லாமே அந்த குழந்தையுடைய மூஞ்சிக்காகத்தான். சீக்கிரம் இதை சாப்பிடு. வேணா சாப்பிடு. வேணா. கடைசியா லென்னி அந்த சிரிம்ஸ் எல்லாம் தப்பிக்க வச்சிடறான். ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப நல்லவரு. உன்னையா அப்புறம் பாத்துக்கிறோம். இதனால அப்பா காண்டாயி அண்ணன் கிட்ட உன் தம்பிக்கு சுறா மீன்னா எப்படி இருக்கணுங்கிறத கத்துக்கொடுன்னு சொல்றாரு. ஆஸ்கரோ முத்த வித்து காசு ரெடி பண்ணி பாஸ் சொந்த பழைய ரேஸ் ட்ராக்குக்கு வந்துட்டான். அங்க சில பேர் இங்க இருக்க ட்ரெயினர் என் ஃப்ரெண்டு தான், ஏற்கனவே ரேஸ்ல யார் ஜெயிக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. லக்கி டேங்கிற கடல் குதிரை தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேல பெடு கட்டுறாங்க. இதை கேட்டு ஆஸ்கருக்கும் ஆசை வந்துருச்சு, அந்த குதிரை மேல பெடு கட்டி நிறைய காசு பாத்துறான்னு. சோ இவன் எடுத்துட்டு வந்த மொத்த காசான 5000 லக்கி டே மேல பெடு கட்டிடுறான். சார் இது 200 to 1 பெட், ஜெயிச்சா மில்லியன் கிடைக்கும். அப்படி போட இந்த ஆஸ்கர் இனிமே கோடீஸ்வரனாக போறான். இது கேட்ட லோலாங்கிற ஒரு கோல்டு டிகர் வேணே இவனுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கா. இவனு பேனு பாத்துட்டு இருக்கான். என் பேரு அம்மா, என் பேரு ஆஸ்கர் ஸ்வீட்டி. அச்சச்சோ எது ப்ரூட் ஆண்டி, இப்படிலாம் பேசினா உனக்கு வலிஞ்சிருவோன்னு நினைச்சியாடா. அப்ப அங்க பாஸ் வந்துடுறாரு. பணம் எங்கன்னு லோலா இவன் பெடுக்கண்ண விஷயத்த சொல்றான். இதை கேட்ட பாஸ் அந்த பெடுக்கண்ண டிக்கெட் அவரு வாங்கிக்கிறாரு. இதை பார்த்த லோலா, நீ பாக்குறதுக்கு கியூட்டா இருந்தாலும் வெத்து வெட்டா இருக்கேன்னு சொல்லி அவனை கழட்டி விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரேஸை வேடிக்கை பாக்குறாங்க. ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. பட் அன்னைக்குன்னு பார்த்து லக்கி டே உடைய கதவு ஓப்பன் ஆக மாட்டேது. எப்படியோ கஷ்டப்பட்டு அது கதவு உடச்சிட்டு வெளியே வந்துருது. லக்கி டே என்னத்தான் லேட்டா ஆரம்பிச்சாலும் இது ஈஸியாவே மற்ற குதிரைகள் எல்லாம் முன்னேறுது. இதை பார்த்து இவங்க கொண்டாடுறாங்க. கசு மேல கசு வந்து கொட்டுகிறோன்னு ரொம்பது. ஆனா அப்பன்னு பார்த்து லக்கி டே மாதிரி அதோட வால்ல அதுவே இடிச்சு ஜஸ்ட் மிஸ்ல ரேஸ தோத்துருது. இதை பார்த்து பாஸ் மறுபடியும் டென்ஷன் ஆகி ஒப்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவன் மேல கல்ல கட்டி ஆழத்துல போட்டு வாங்கடா. அடியாளங்களோ இவனை கல்ல கட்டி ஷாக்கு கொடுத்து விளாண்டுருக்கானுங்க இவங்கிட்ட. அப்ப அங்க லென்னியும் அவ அண்ணனும் வராங்க. லென்னி எதையாச்சும் கொல்லு, அப்பதான் அப்பா சந்தோஷப்படுவாரு. வயசான மீனா சீக்கிரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாமே, அதை வேணா நான் கொல்றேன். அப்ப ஆஸ்காரை பார்த்து ஆஸ்காரை இவங்க அண்ணன் கொலை சொல்றான். லென்னியும் போறான். இவன் வரதை பார்த்து ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் பயந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடே நீ தனியா விட்டுட்டு போவாதீங்கடா. லென்னி அந்த மீனை இப்படி கடிச்சு கொதுரு. பட் லென்னியோ இவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். சோ வேணே கடிச்சு கொதுற மாதிரி மண்ணெல்லாம் கிளப்பி விட்டு நான் உன்னை கடிக்கிற மாதிரி ஆக்டிங் விடுறேன், நான் திருமணவனே இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றான். நல்ல சாப்பாடு, கோழி மாதிரி சுவையா இருந்துச்சு. பட் இவன் கிளம்பாம பக்கத்துல தான் இருக்கிறான். ஏன்டா நீ போல? ஓ நீங்க இப்பயே கிளம்ப சொன்னீங்களா? நான் தெரியாம இங்கே நின்னுட்டேன். கடைசியா இவன் அண்ணனே ஆஸ்கர் கொல்லான்னு வரும்போது இவன் அண்ணன் மண்டையிலே ஒரு நங்கூர விழுந்துருச்சு. இந்த சத்தம் தூரத்தில் தப்பிச்சு போயிட்டு இருந்த ஜெல்லி ஃபிஷ் கூட கேக்குது. லென்னி எனக்கு ரொம்ப கோல்டா இருக்குது. ஏன்னா நம்மளாம் கோல்டு பிளட்டட். கோபம் வர மாதிரி ஏன்டா காமெடி பண்றேன்னு கடைசியா அண்ணன் நாக்க தொங்க போட்டு செத்து போயிடுறான். இந்த விஷயத்த நான் எப்படி அப்பா கிட்ட சொல்லுவேன்னு லென்னி அங்க இருந்து பயந்து போயிடுறான். ஆஸ்கரோ பயத்துல பணத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் ஆஸ்கர் நீ இந்த சுறாமீனை கொன்னன்னு கேக்குறாங்க. எவனும் நிலைமையை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த சுறாமீனை நோக்கி வேகமா வந்துச்சு. நான் ஓங்கி 1.5 டன் வெயிட்ல ஒரே அடி அவ்வளவுதான் படுத்தது செத்தே போச்சுன்னு கதை விட்டுட்டு இருக்கான். இதனால இவனை நியூஸ்ல பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம ஃபேமஸ் ஆயிடுறான் ஆஸ்கர். பாஸ் இனிமே நான் தான் ஆஸ்கருடைய மேனேஜர்னு சொல்றாரு. அப்ப நான் தான் அவனோட ஃபைனான்சியல் அட்வைசர். பாஸ் நான் தான் உங்களுக்கு 5000 தரணும்ல, அதை விட்டு தள்ள. இனிமே நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ். அப்ப பங்க பெறீங்க 90-10. எவ்வளவு நல்ல மனசு என் பாஸுக்கு. 90 எனக்கு, 10 உனக்கு. முடியாது, உங்களுக்கு 5, 70, 20, 75. என்னைய இறக்கிறதுக்கு பதிலா ஏத்திட்டு போயிட்டு இருக்க. ஓகே 50-50. இந்த டீல்ல உங்களுக்கு ஹாப்பியா? இல்ல. உனக்கு? இல்ல. அப்ப டீல் ஓகே. இனிமே சுறாக்களை வகுந்து தள்ளுறதா உங்க வேலையா? பேர் நல்லா இருக்குது. இனி இவன் பேரு ஆஸ்கார் த ஷார்க் ஸ்லேயர். இனிமே இந்த பவளப்பாறைக்கு யாரு வந்தாலும் அவங்க சமாதி தான். ஒரு பக்கம் லென்னியுடைய அண்ணாக்கு எல்லாரும் சமாதி வச்சுட்டு இருக்காங்க. போனால் போகட்டும் போடா. பாஸ் டான் லினோ, உங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். என் பையன் ஆன்மா சாந்தி அடையட்டும். லென்னி எங்க போனா? அவன் மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கான்? லென்னி இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். என் பையனோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? தலைவா, அதை பத்தின செய்தி எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு பாம்பு போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த நாத்தத்துல எல்லாரும் மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. த ஷார்க் ஸ்லேயர்னு எவனோ, இந்த பக்கம் த ஷார்க் ஸ்லேயர்னு எவனோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். அவன் தெற்கு பக்கத்துல இருக்கிற பவளப்பாறையில வாழ்றதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. ரொம்ப நன்றி. அந்த ஷார்க் ஸ்லேயர் எங்க வாழ்றான், எங்க தூங்குறான், எங்க ஆய் போறாங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. யாவன் அந்த ஷார்க் ஸ்லேயர் பாத்துக்கலாம். இவன் தான் அந்த ஷார்க் ஸ்லேயர். சாதா ஃபிஷ்ல இருந்து இப்ப ஸ்டார் ஃபிஷ் ஆயிட்டான். இனிமேட் இவன் செலிபிரிட்டி. ஆஸ்கார் ஆசைப்படுறது போலயே இப்ப பவளப்பாறையின் உச்சியில இருக்கிறான். இப்ப அப்ப ஆன்ஜி இவனுக்கு லாவா லேம்பை கிஃப்டா தரா. ஆனா இதை விடையே பல மடங்கு பெருசா ஒரு லாவா லேம்ப் வச்சிருக்கான் இவன். பவளப்பாறையின் உச்சி ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, ஒன்ன போலவே, ஐ மீன் புது அப்பார்ட்மெண்ட் போலவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்ப ஆஸ்கார் சர்ப்ரைஸா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரான். இவ கூட ப்ரப்போஸ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டா. பட் இவ கொடுத்த முத்தத்தை இவளுக்கு திருப்பி வட்டி முதலுமா சேர்த்தி தரான். என்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க செஞ்ச விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன்.
லோலா அங்க வந்து எப்பயும் போல இவனுக்கு ஐஸ் வச்சு இவனை கூட்டு போயிடுறான். இந்த சமயத்துல அங்க ஒருத்தன் வந்து பவளப்பாறையுடைய எஜ்ஜில் கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்றான். அச்சோ, இந்த கடைசி நேரத்துல எல்லாரும் உங்க குடும்பத்து கூட நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஐ மீன் நான் தானே இப்போ போய் சண்டை போடணும், மறந்தே போயிட்டேன். இப்போ போய் எப்படி பொழக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வாலண்டியரா வந்து மாட்டிட்டியரா சார், இப்போ என்ன பண்ணுவேன்? லென்னி தெரிஞ்சு அங்க 2 சுறாக்கள் வந்திருக்குங்க. அவங்களாம் போன வாட்டி லென்னியை இவனை பிடிச்சிடறான். மறுபடியும் நீயா டே கத்தாத, அந்த ஷார்க் ஸ்லேயர் வந்துட போறான். அப்படி யாரும் இங்க இல்ல. அதுக்கப்புறம் லென்னி அழுவ ஆரம்பிச்சிடறான். எல்லா பிரச்சனையும் என்னால தானே. அப்புறம் ஆஸ்கர் கிட்ட எனக்கு நீ இப்ப எந்த வீடு இல்ல, ஓ வீட்டுக்கே நீ கூட்டு போன்னு சொல்லி கதறான். நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன், நான் இப்படி மறைஞ்சிக்குவேன் ப்ளீஸ். அந்த சின்ன பசங்க வேற அங்க ஆஸ்கரை பில்டப்பா உறைஞ்சிட்டு இருக்கிறானுங்க. அங்க அடே பொருசுங்களா, இந்த நேரத்துல எங்கடா பண்றீங்க? எக்குதப்பா ஏதாச்சும் ஆச்சுன்னா யாரு பாக்குறது? அத்தை காப்பாத்துறதுக்கு ஷார்க் ஸ்லேயர் நீங்க இருக்கீங்கல்ல. ஆமா, நான் பெரிய ஸ்பைடர் மேனு சூப்பர் மேனு, வீட்டுக்கு போங்கடா கம்னு. இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டவிடத்தான் லென்னிக்கு புரியுது நங்கூரோ விழுந்து செத்து போன இவன் அண்ணனை இவன் தான் கொண்டான்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான்னு. சோ இந்த உண்மை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவான்னு சொல்லி இவன் பிளாக்மெயில் பண்ணவும் ஆஸ்கரே இவனை ஊருக்குள்ள கூட்டு போறான். இப்படித்தான் யாருக்கும் தெரியாம பதுங்கி இருந்து வரணும். லென்னி அப்படி வரேன்னு சொல்லிட்டு இடிச்சு தாட்டு வந்துட்டு இருக்கிறான். ஏப்பா அந்த ஷார்க்கை பொறுத்தல்ட்டியா? சரி நான் டிவி பார்க்க போறேன், வரட்டா. ஆஸ்கர் வேலை செய்யற வேல் வாஷ் எம்ப்ளாய்க்கான ஷெட் இது. ஸோ அந்த ஷெட்ல இவனை தங்க வச்சிடறான். இவன் ஃபர்ஸ்ட் நீ அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காத, அடுத்து யாரையும் பசிச்சா சாப்பிட்றாத. என்னம்மா உனக்கு புரியல? நான் மற்ற சுறாக்களோட வித்தியாசமானவன். அப்படின்னா என்னன்னு சொல்றேன், பட் சிரிக்காத. நான் ஒரு வெஜிடேரியன். என்னது? அச்சோ, சிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, சிரிப்பா அடக்க முடியலையே. இதனால தான் என் அப்பா என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. என் மேல என்ன தப்பு இருக்கு? உன் மேல எந்த தப்பு இல்ல. உன்னை போலதான் எல்லா சுறாக்களும் இருக்கணும், அப்பதான் நாங்க தப்பிப்போம். திட்டுறதுனா என்னை திட்டு, ஏன்னா இதெல்லாம் என் தப்பு தான். ஆமா, எங்க அப்பா கையில மாட்டின நீ கருவாடு ஆயிடுவ. உங்க அப்பா நான் பெரிய காட் ஃபாதரா? ஆமா, சுறாக்களின் காட் ஃபாதர் டான் லினோ. இது கேட்டு இவனுக்கு பக்குன்னு இருக்குது. இந்த ஜெல்லி ஃபிஷிங் வேற கரெக்டா சுறா மீன் கேம் விளையாண்டு பயன்படுத்துறானுங்க. இவன் பாஸா இப்ப லென்னி அப்பா தான் பேசிட்டு இருக்காரு. இனிமே என் பாதுகாப்புக்கு உனக்கு நான் காசு தர மாட்டேன். ஷார்க் ஸ்லேயர் கிட்ட இருந்து நீ பாதுகாப்பா இருக்க, எனக்கு காசு கொடு, ஏன்னா நான் தான் ஷார்க் ஸ்லேயருடைய மேனேஜர். யோ, நான் கொண்டது டான் லினோவுடைய பையனையா? ஆமா, அவர்கிட்ட தான் நான் டீல் போட்டுட்டு இருக்கேன். யோ, கட் பண்ணு. கேக்குதா? இப்ப கூட உங்களை எல்லாம் வெட்டி போட்டுருவான்னு சொல்றான்டா எங்க ஷார்க் ஸ்லேயர். வாய் மூடு. நல்ல டயலாக். டே டான் லினோ, இனிமே நீ வாயை மூடிட்டு தாண்டா இருக்கணும். என்னது, ஷார்க் ஸ்லேயர் கிட்ட பேசணுமா? இந்தப்பா, என்னையவே வாயை மூட சொல்றியா? உன்னை தடுத்தாண்டா ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, உன்னை செதிலா பிரிக்க போறானுங்கடா. அப்ப லோலா இவங்க கிட்ட அந்த சுறாக்களுக்கு நீ யாருங்கிறத காட்டுன்னு சொல்றா. இது கேட்டு இவனுக்கு ஒரு செம்ம யோசனை வருது. இந்த யோசனை பத்தி சொல்றதுக்கு யாருக்கும் தெரியாம லென்னி பார்க்க போனா அங்க ஏற்கனவே ஆன்ஜி இருக்கா. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இப்ப அவன் பெட் ஷார்க் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஏன்டா? அவளை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐ லைக் யூ டு லென்னி. எதுக்கு என்கிட்டயே போய் சொன்ன? எல்லாத்துக்கிட்டையும் தானே சொன்னேன், பெருசெல்லாம் எடுத்துக்காத. அதுக்கப்புறம் ஆஸ்கர் அவன் பிளான சொல்றான். இந்த சிவப்பு பையன்ட்ட உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு வந்துட்டு இருக்க சுறாக்கள் கிட்ட நீ ஸ்ட்ரைட்டா போய், அந்த ஷார்க் ஸ்லேயரை நீ இப்படி பண்ணிட்டானே, குத்துயிரும் கொலையுருமா நான் உயிருக்கு போராடுறேன், அவங்க கிட்ட போய் யாரும் செத்துறாதீங்கன்னு கதறு. இது உனக்கே ஓவரா தெரியல? ஆக்சுவலா அவங்கள பயம் பொறுத்த இதை விடவே நம்ம ஓவரா பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்குள்ளேயே போய் பயங்கரமா சண்டை போடுற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. அநீதியை தட்டி கேட்கும். ஆரம்பத்துல தலையில துண்டு போடுது. அநீதியை தட்டி கேட்கும் இந்த ஷார்க் ஸ்லேயர். இந்த வாங்கிக்கோ துச்சுக்க. நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிஜமாலுமே குத்தி போட்ட. அது மட்டும் இல்லாம எல்லாரும் உன்னை தான் விரும்புறாங்க, என்னை வெறுக்கிறாங்க. பேசாம நம்ம விளையாட்டை மாத்திக்கலாம். நான் ஃபிஷ் ஸ்லேயர்னு சொல்லிட்டு உன்னை 4 சாத்துறேன். டேய், அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இவங்க பழையபடி ஆக்டிங் பண்றாங்க. யோ, என் கிளைண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? டிவி ஆன் பண்ணி பாரு. அச்சோ, ஆஸ்கரையே முழுங்கிட்டானே. டிவி ஆஃப் பண்ணியா? முழுங்கல, சும்மா வாழத்தான் வச்சிருக்கான். பட் அதுக்கே இவனுக்கு கொமட்டுது. நீ முழுங்கிறாதன்னு சொல்லிட்டு இவனே வாயை திறந்துட்டு வர மாதிரி பில்டப் தரான். யோ, இப்ப டிவி ஆன் பண்ணி பாரியா? நம்ம பிளான் படியே நான் கொடுத்த அடியில நீ பறக்கிற மாதிரி நீயே அப்படியே போயிடு. ஷார்க் ஸ்லேயர், உன்னை சும்மா விட மாட்டேன். உங்க டண்டனக்கா டான் கிட்ட போய் சொல்லுங்கடா, இந்த ஆஸ்கார் இந்த ஷார்க் ஸ்லேயர் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த சுறாக்களாலையும் வர முடியாதுன்னு. இதுக்கிட்ட எல்லாரும் பயந்துட்டு போயிடுறாங்க. அப்ப லோலா இவனை கிஸ் பண்ணிடுறா. அது வேற நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலயும் வந்துருச்சு. இதனால ஆன்ஜி ரொம்ப கோச்சிக்கிறான் இவங்கிட்ட. ஏன் ரொம்ப கோவமா இருக்குன்னு கேட்டதுக்கு, நீ பணக்காரனாவோ இல்ல ஃபேமஸாவோ இல்லாம இருந்தா லோலா உன் கூட இருக்க மாட்டா. இது கூடவோ உனக்கு தெரியலன்னு கேக்குறா. உன்கிட்ட ஒன்னும் இல்லாதப்ப உன்னை விரும்ப மாட்டா. என்கிட்ட ஒன்னும் இல்லாதப்ப யாரும் என்னை விரும்பல, நான் உன்னை விரும்பினேன். நீ பணக்காரனாவோ நீ ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து நான் உன் கூட தான் இருக்கேன். இப்பவும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு உன் கூட தான் இருக்கேன். நீ ஒரு ஃபேக், நீ ஒரு ஜோக். நீ வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்க. நான் உன் கூட எப்பயும் இருந்தோம். இப்பதான் ஆஸ்காருக்கு இவன் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறதே புரிய வருது. இப்ப இவனை சுத்தி உள்ள எல்லாமே போலி தான். சோ லோலாவும் ஃபேக்குன்னு தெரிஞ்ச வாட்டி அவளை இவன் பிரேக்கப் பண்ணிடுறான். இது கேட்டு அவளும் கோவமா கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஆன்ஜிக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஜாலியா கிளம்புறான். லென்னியோ டால்பின் மாதிரி வேஷம் போட்டு வேல் வாஷ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஹலோ வேல் வாஷ், எங்க வேலையை கேட்டு சொல்லுவீங்க 10வது பாஸ். டே, அது 10வது பாஸ் கிடையாது. ஓ மை காஷ். ஹலோ வேல் வாஷ், 10வது பாஸ் கிடையாது. ஓ மை காஷ், கல்லாலக்காஸ். அப்ப லென்னி அப்பாவோட ஆளு கால் பண்ணி, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குதே பாருன்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஆன்ஜிக்கு இவங்க கொடுத்த முத்துக்கள் இருக்குது. ஏன்னா ஆன்ஜி இவங்க கடத்திட்டாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நீ இங்க வரணும், இல்ல உன் காதலி அவ்வளவுதான். இது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா தலையாட்டு. தலையாட்டிட்டு தலையாட்டினையான்னு சொல்லு. தலையாட்டுன்னு. இதுதான் எல்லா வில்லன்களுடைய யுக்தியும். உனக்கு பிடிச்சதை பறிச்சுக்கிட்டு அதையே உனக்கு எதிராக பயன்படுத்துறது. ஆன்ஜியை காப்பாத்த போலாம்.
அவளை காப்பாத்த எனக்கு ஆசைதான். ஆனா நான் வந்து என் அப்பா கிட்ட, அப்பா நான் டால்பின் ஆயிட்டேன், அப்புறம் நீ ஃபேக்குன்னு சொல்றியா? சும்மா ஜோக் தானே சொல்றீங்க? அச்சோ அவங்கிட்ட வேற தேவையில்லாத டயலாக்லாம் விட்டுட்டேனே. உண்மை சொல்லு, நீ யாருங்கிற உண்மை சொல்லு. நான் ஷார்க் ஸ்லேயர் கிடையாது. ஆனா அது ஷார்க்ஸுக்கு தெரியாது இல்ல. ஸோ ஷார்க்ஸை இவங்க மீட் பண்ண போயிடுறாங்க. எல்லாரும் பயத்தில் தான் இருக்கிறாங்க. பாஸா ஒரு டென்ஷனை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாரு. இவன் தண்ணி குடிக்க கையை நவுத்தினா கூட எல்லாரும் இவனை பார்த்து பயப்படுறாங்க. அங்க பாருப்பா, அவனுங்களோட டால்பின் கூட பஃபா இருக்குது. அப்ப லென்னி அப்பா அங்க வந்துடுறாரு. லென்னி மார்வேஷத்துல இருக்கிறனால அவன் அடையாளம் தெரியல இவருக்கு. இந்த கிரேட் ஒயிட் ஷார்க்ஸுக்கு நான் தான் டான் பாஸ். பாஸ் உங்க சீட் எங்க இருக்குது? நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தே இந்த பவளப்பாறையை ஆண்டவன்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சியை காமிச்சா இந்த பொண்ணை யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் நடிக்கிறான். இல்ல இவளை இவனுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு லோலா அங்க வந்து போட்டு கொடுத்துட்றான். பணத்தை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஷார்க் ஸ்லேயர் ரிவெஞ்ச். எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. நாமளும் அப்படியே சேர்ந்து சிரிப்போம். எதுக்கியா சிரிக்கிற? நீங்க என்னடா அவளை காலி பண்றது? டே அவளை நீ காலி பண்ற. உனைய டக்குன்னு போய் அவளை வாயில போட்டு வந்துடுறான். இனிமே இங்க எல்லாம் என் கண்ட்ரோல் தான். ஆமா இங்க என்னமோ வச்சாரு. என்னத்த வச்சாரு எனக்கு கண்ணு தெரிய மாட்டேது. பல்லு கொட்டி அடுத்த பல்லு முளைச்சா கூட என்னைக்கு எடுத்தா முளைக்கணும். தும்பிட்டு சளி சிந்தனா கூட என்னைக்கு எடுத்தாண்டா சிந்தணும். ஓகே ஓகே கூட என்னைக்கு எடுத்தாண்டா சொல்லணும். ஓகே இப்படி அவன் ஓவரா பில்டப் பண்றான். பட் லென்னியால ஆன்ஜியை வாயில வச்சிருக்க முடியல. கொமட்டிட்டு வருது. கடைசியா அவளோட சேர்த்து வயிற்றுக்குள்ள இருந்த எல்லாத்தையுமே கக்கிடுறான் வெளியே. இதுக்கு மேல என்னால முடியாது. லென்னி இது நீதானா? தலைவரே அவன் டால்பின் மாதிரி வேஷம் போட்டிருக்கான். நம்ம குடும்பத்துக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சிட்டியா? சார் உங்களுக்கு எனக்கு தானே பிரச்சனை, அவனை விடுங்க. உனக்கு என்னடா நான் செஞ்சேன்? என் பையனை கொண்டா இன்னொரு பையனை டால்பின் ஆக்கிட்டேன்னு லென்னி அப்பா என்ன பயங்கரமா சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்ப அந்த ஷ்ரிம்ஸ் எல்லாம் வந்து அப்பா பழி வாங்குதுங்க. இருந்தாலே ஒரு உடச்சிட்டு வந்து சேஸ் பண்றாரு. வேல் வாஷ் இங்க வேலையோ. ஓ மை காஷ் கரெக்டா சொல்லிட்டப்பா. டே அங்க போடுறோம். கடைசியா லென்னி அப்பாவை வேல் வாஷ் இடத்துல சிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு கூட்டு போறான். பட் சோப்பெல்லாம் போன இடத்த தெரியுது. அவன் பிடிச்சது லென்னி அப்பாவை கிடையாது, லென்னி எண்ணி. இருந்தாலே அவன் கஷ்டப்பட்டு அங்க இருந்த மத்த மிஷின்ஸ் எல்லாம் லென்னி அப்பாவை சிக்க வச்சிடறான். அந்த ஹெட்போன் காரன் இதெல்லாம் எதுவுமே தெரியாம அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இதை பார்த்து எல்லாரும் புகழவோ இவனே உண்மையை சொல்லிடுறான். நான் ஷார்க் ஸ்லேயர் கிடையாதுன்னு. நானும் உண்மையான ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. இந்த ஆள் வேற ஒன்று. உங்க பையனுக்கு மற்ற மீன்களை பிடிச்சிருக்குது, டால்பின் மாதிரி அவன் கிட்ட போட்டா என்ன? இவனை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது. இவன் எப்படி இருக்கிறானோ அப்படி நாங்க ஏத்துக்கிட்டோம். நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் செஞ்ச அதே தப்ப செய்யாதீங்க. உன்னை தொலைச்சாதான் அதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும். என்றா கண்ணு இவ்வளவு வலிய மனசுல வச்சிருக்கியா? இதை முதல்ல எடுங்கடா. என் பையனை ஹக் பண்ணும். பைசன் நீ என்ன சாப்பிட்டாலும் என்ன ட்ரெஸ் போட்டாலும் உன் மேல நான் வச்சுக்கிற பாசம் அதே தான். ஆஸ்கரும் ஆன்ஜி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நீ இல்லாம தான் நான் எதுவுமே இல்லைன்னு. பாசா ஒரு அடியாளுங்களை பாசமா ஹக் பண்ண போய் ஷாக் அடிக்குது. லாஸ்டா லென்னி அப்பாவோ இனிமே உங்க பவளப்பாறை இடத்த நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. கடைசியா பாஸும் ஆஸ்கரும் சேர்ந்து ஒரு புது வேல் வாஷ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேல் வாஷ்ல பாட்டு டிஜேன்னு எல்லாம் இருக்கு. இங்க திமிங்கலங்க மட்டும் இல்ல, சுறாக்களும் வராங்க. அவங்க மேல அந்த சின்ன பசங்க எல்லாம் ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுது.